எம்பராஜ் அவர்கள் ஒரு அகலப்பந்தை வீசி தனது இரண்டாவது ஓவரை துவக்கியுள்ளார். விக்னேஸ்வரன் மிகச் சிறப்பாக வலதுபுறமாக அகலமாக வீசப்பட்ட பந்து அதை வெங்கட்ரமன் சார் அடித்தார். ஆனாலும் ஒரு ரன் ஓட்டங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. சிவராஜ் அவர்கள் ஒரு புல்டாஸை வீசினார். அதை இடதுபுறமாக அருமையாக அடித்துவிட்டு ஒரு ரன் பெற்று தந்துள்ளார் வெங்கட்ரமன் சார் அவர்கள். டாக்டர் தினேஷ் டீம் யூடிபி தினேஷ் அவர்கள் தனது அணியினருக்கு 3 ரன்களை சேமித்து தந்துள்ளார். Another good shot from Vignesh. The ball is again saved by Dr. Ramesh of team UDP. Vignesh அவர்கள் மிக நேர்த்தியாக மீண்டும் ஒருமுறை வெங்கட்ராமன் சார் பந்தை இடதுபுறமாக எடுத்துவிட்டு ஒரு ரன்னை பெற்றுக் கொண்டுள்ளார் தமது அணியினருக்கு. முத்துக்குமார் வீசிய இந்த பந்து நோபால் என அறிவிக்கப்படுகிறது. இன்பராஜ் நோபால் ஃப்ரீ ஹிட். இந்த அருமையான வாய்ப்பை அதிரடி ஆட்டக்காரர் விக்னேஷ் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்பராஜ் நோபாலை அகல பந்தாக வீசியதால் மீண்டும் அந்த பந்து வீசப்படுகிறது. ஃப்ரீ ஹிட் இந்த பந்திற்கும் உள்ளது. மீண்டும் அகலப்பந்தை வீசியுள்ளார் இன்பராஜ் அவர்கள். இன்பராஜ் என்று சற்று தடுமாறுகிறார். கண்டிப்பாக அவர் மீண்டும் வந்துடுவார். விக்னேஷ் அவர்கள் தயாராக உள்ளார் மீண்டும் நோபாலை சந்திப்பதற்கு. மிக நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து அது 4 ஓட்டங்களை பெற்றுத் தந்துள்ளது பெஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி அணியினருக்கு. அதிரடி ஆட்டக்காரர் விக்னேஷ் மிகச் சிறப்பாக தனது ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளார். வாழ்த்துக்கள். Another 4 runs to team ROU. நோ பால் ஃப்ரீ ஹிட் வாய்ப்பை மிக நேர்த்தியாக பயன்படுத்திக் கொண்டார் விக்னேஷ் அவர்கள். பெஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி அணியினருக்கு துவக்காட்டக்காரர்கள் மிக அருமையான ஒரு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளார்கள். இன்பராஜ் வீசிய பந்தை இடதுபுறமாக தனது காலில் பட்டு ஒரு ரன்னை பெற்றுத் தந்துள்ளார் விக்னேஷ் அவர்கள். Another 1 run for team ROU. Another boundary for team ROU. மிக அருமையான ஒரு ஆட்டத்தை மிக அனுபவம் வாய்ந்த வீரரான வெங்கட்ரமன் சார் வெளிப்படுத்திக் கொண்டுள்ளார். 4 ஓட்டங்களை தனது அணியினருக்கு பெற்றுத் தந்துள்ளார்.